தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக நாங்கள் எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம். இது முதல் எங்களுடைய சங்கம் என்பது பழம்பெரும் சங்கம். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களிலே நாங்கள் பரவி இருக்கிற விவசாயிகள் அனைவரும் இணைந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய மாநில அரசுகள் பல காலமாக நிலுவையில் வைத்துள்ள எங்களுடைய கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளுக்கு ஒரு கவன ஈர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம். இதில் முக்கியமாக விவசாயிகளுக்கான பிரச்சனைகளான நிலம், நீர், பயிர் முறைகள், விற்பனை, இந்த நாளில் கோவை மாவட்டம் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை, அதிமுக்கியமான பிரச்சனை என்பது நீர். நீரில் எங்களுக்கு நிலத்தடி நீர் தான் எங்களுக்கு அதிகமாக உபயோகமாகிறது. ஏனென்றால் மேற்கு மண்டலம் ஒரு மலை மறைவு பிரதேசம் என்பதனால் இந்த நீர், நிலத்தடி நீர் இந்த 50 வருடங்களில் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படி இருக்கிறப்போ இந்த நீர் பிரச்சனைகள் 2-3 விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் கோரிக்கைகள் அரசுகளிடம் நிலுவையில் உள்ளன. முக்கியமாக பொன்னம்புலா திட்டம் என்பது கோவை மாவட்டத்துக்கு உபயோகமாகக்கூடியது. அத்திக்கடவு 1 திட்டம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. 2வது திட்டம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. முதல் திட்டத்திலே குளங்கள் நிரப்புவதற்கான காலகட்டம் இப்பொழுது மாறிவிட்டது. ஏனென்றால் மழை காலம் முடிந்துவிட்டது. ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும்பொழுது தான் அந்த திட்டத்தில் எங்களுக்கு பயன் கிடைக்கும். அந்த காலகட்டம் முடிந்த பிறகு இனி அடுத்த பாசன வசதி எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அடுத்த முறை மழை ஏறும் காலத்தில் தான் கிடைக்கும். 2வது திட்டம் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. ஏனால் கிட்டத்தட்ட 1200 குளங்கள் இதில் விடுபட்டிருக்கின்றன என்பது எங்களுடைய சமர்ப்பணம். இதோடு இங்கு உபயோகமாகக்கூடிய நதிகள் இணைப்பு என்பதும் இன்னும் நடைபெறவில்லை. இங்கே இருக்கிற பாசன திட்டங்களிலே வாய்க்கால் முறைகளை சீரமைத்து கடைமடை வரைக்கும் தண்ணீர் கொண்டு போகிற பிரச்சனையும் இருக்கிறது. இன்படியிலே நாங்கள் பல காலமாக கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுவாமிநாதனுடைய அறிக்கைப்படிக்கு உற்பத்திக்காகிற செலவிலே 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், அன்றாடம் நுகரக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது என்பது ஒன்றும், அத்தோடு சேர்ந்து மேற்கு மண்டலத்துடைய முக்கியமான பயிர்களான தென்னை, வாழை, அதுக்கு அடுத்தது பால், இந்த 3க்கும் விலை கட்டுப்படி ஆகவில்லை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கோம். இதை பற்றி பல போராட்டங்கள் பல அமைப்புகள் நடத்தி இருக்கின்றன. எனவே இந்த 3 பொருட்களுக்கான விலை சரியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எனவே இந்த 3 அதிமுக்கிய பிரச்சனைகளை நாங்கள் இந்த போராட்டத்திலே முன்வைத்து போராட இருக்கிறோம். அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.